எரியுதடி மாலா போடு. இப்படி பிரதமருக்கு கிடைத்த வரவேற்பை கண்டு எரியுதடி மாலா அப்படின்னு திராவிட பசங்க பயங்கரமா கதறிட்டு வராங்க. வழக்கமாவே பிரதமர் ஒரு மாநிலத்துக்கு வர்றாரு அப்படின்னா அந்த மாநில முதலமைச்சர், அது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலமா இருக்கலாம், ஆளாத மாநிலமா இருக்கலாம், எந்த மாநிலமா இருந்தாலும் அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் குறிப்பா அரசு நிகழ்ச்சிக்கு வரும்போது விமான நிலையம் வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை போய் வரவேற்று நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த நிகழ்ச்சியில் இருப்பாங்க. ஆனா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு, பாம்பன் பாலத்தை திறந்து வைக்கிறதுக்காக மிக முக்கியமான சரித்திர நிகழ்வு, அதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்திருக்காரு. அந்த நிகழ்ச்சியிலும் ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கல. அப்போ ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணாங்க, ஏன் கலந்துக்கல அப்படிங்கிறதுக்கு. எங்க முதலமைச்சர் சொல்ல தட்ட மாட்டார், ஆனால் வாக்குறுதியை மட்டும் மறந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி அவர் ஊட்டியில் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு. ரொம்ப சின்சியரான முதலமைச்சர் அப்படின்னு இந்த 200 ரூபா ஊப்பிக்கெல்லாம் கதையாக எழுதினாங்க. இந்த முறை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 4600 கோடி ரூபா மதிப்பிலான திட்டத்தை தூத்துக்குடியில் துவங்கி வைக்கிறதுக்காக வந்தார். அந்த நிகழ்ச்சியிலும் முதலமைச்சர் கலந்துக்கல. இப்போ ஒரு நியாயமான ஒரு காரணத்தை சொல்றாங்க, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை, அப்பலோவில் இருக்காரு அப்படின்னு. நம்மளாம் வீடியோ பார்த்துருப்போம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவ்வளோ கஷ்டங்க, அவ்வளோ உடல்நிலை சரியில்லாத நேரத்துலையும் அவர் தமிழர்களுக்காக தமிழ் மக்களுக்காக அப்படியே கையெழுத்து போடுறாரு, அப்படியே வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக திட்டங்களை ஆராயிறாரு, அப்படியே உடன்பிறப்புகளோட வீடியோ காலில் பேசுகிறாரு, அமைச்சர்களோட ஆய்வில் ஈடுபடுறாரு. அம்மா 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 எத்தனை கேமரா வச்சு பில்டப் பண்ண பார்த்தாங்களோ, எத்தனை கேமரா வச்சு ஷூட்டிங் எடுத்தாங்கன்னு தெரியலங்க. அப்படி வீடியோ ஃபோட்டோவெல்லாம் வெளிவந்து என்னமா நினச்சாங்க தமிழக மக்கள், எப்பா இப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் வேண்டும், என்னமா கஷ்டப்படுறாரு அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க அப்படின்னு நினச்சி பயங்கரமான ஷூட்டிங் நடந்தது. ஆனால் மக்கள் காரி துப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வேற கதை. சரி, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை, அவர் பங்கேற்கவில்லை. நேற்று இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கரெக்டாக 6:15 டிஸ்சார்ஜ் ஆகியிருக்காரு. அப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் 5:30 டிஸ்சார்ஜ் ஆகிருக்க வேண்டியதானே, அதுக்கு முன்னாடி ஏன்னா 6:15 அப்படிங்கிறது என்ன டைம் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி ராகு காலமா. என்னையா இது, ஈவே ராமசாமி எல்லாம் தூக்கி ஓரமாக அடித்து தூக்கி போட்டு முதலமைச்சரே இந்த வேலையை பார்க்குறாரா அப்படின்னு எல்லாருமே இன்னைக்கு கேள்வி கேட்டு வராங்க. சரி, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை, அப்போலோவில் ஷூட்டிங்கில் இருக்கிறாருன்னு வச்சுட்டா கூட அடுத்த இடத்துல யார் இருக்கா, உதயநிதி ஸ்டாலின் இருக்காப்ல. அவர் ஏன் இந்த 4600 கோடி ரூபாயை பிரதமர் அர்ப்பணிக்கிற நிகழ்ச்சியில் கலந்துக்கல அப்படின்னு மக்கள் இன்னைக்கு கேட்குறாங்க. அதில் கலந்துக்கிறத விட உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன கலெக்டர் வேலையா அப்படின்னு மக்கள் கண்ணா பின்னான்னு இன்னைக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் நேற்று நடந்த நிகழ்வு மிகவும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு. கடல் கடந்து தமிழனின் பெருமையை நிலைநாட்டிய ராஜேந்திர சோழன் அவர்களுடைய 1000வது ஆண்டு விழா கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடக்குது. அந்த விழாவில் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்துக்கிட்டு ராஜேந்திர சோழன் அவர்களுடைய உருவம் பொறிக்கப்பட்ட நாணயத்தெல்லாம் வெளியிட்டார். மிகவும் சிறப்பான விழா. அந்த விழாவிலையும் முதலமைச்சர் கலந்துக்கல, அவருக்கு உடல்நிலை சரியில்லை. சரி, துணை முதலமைச்சரும் கலந்துக்கல. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதிக்கும் இன்பாவுக்கும் சொம்படிக்கிற ஒரு அமைச்சர் இருக்காப்லையே, அலேலியா பாபு. அலேலியா பாபு இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருந்துக்கிட்டு அலேலியா பாபுவும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கல. ஆனா இன்னொரு விஷயம் நடந்திருக்குங்க. நம்ம பிளாஸ்டிக் சேர் திருமா இருக்காப்லையே, திருமா அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாப்ல, கையை கட்டி இப்படியே உட்காந்துருக்காப்புல, குறுன்னு உட்காந்துருக்காப்புல, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, திருமாவளவன் என்ன சொன்னாப்புல, இந்த கூம்பு வடிவில் அசிங்கமான பொம்மைகள் இருந்தால் அது கோவில் அப்படின்னு ஹிந்து மத கோவில்களை அசிங்கமாக பேசிட்டு அங்கே போய் உட்காந்துருக்காப்புல. அந்த புகைப்படம் இன்னைக்கு செம வைரலாக போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, திமுக காரங்கிட்ட திருமாவளவன் போய் உட்கார்ந்தா திருமாவளவனுக்கு பிளாஸ்டிக் சேர் போடுவாங்க. ஆனால் பிரைம் மினிஸ்டரோட நிகழ்ச்சியில் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சேர்கள் இருந்தது அப்படின்னு எல்லாருமே அந்த கருத்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க. ஆர்எஸ்எஸ்னா சமத்துவம், ஆர்எஸ்எஸ்னா சமூக நீதி அப்படின்னு திருமாவளவன் அன்னைக்கு பங்கமாக கலாய்ச்சிட்டு வராங்க. நீங்கள் பிரைம் மினிஸ்டர் சனாதானம், அவர் ஆர்எஸ்எஸ்காரர் விமர்சனம் பண்ணுறீங்களே, அந்த ஆர்எஸ்எஸ்கார பிரைம் மினிஸ்டரோட நிகழ்ச்சியில் தான் அவங்களுக்கு ஒரே மாதிரியான சேர் போட்டிருக்காங்க. ஆனால் திராவிடம் நாங்கள் சமூக நீதியை காத்தோன்னு சொல்கிற திமுக காரவங்க உங்களை பிளாஸ்டிக் சேரில் தான் உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னு திருமாவளவனுக்கு சாணி அடியை இன்னைக்கு மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த விழாவில் மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டாரு. நம்முடைய சோழ மன்னர்களுக்கு பிரம்மாண்டமான முறையில் சிலை அமைக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்ட உடனே இந்த திராவிட பசங்க எல்லாம்
பார்த்துக்கிட்டு என்னடா அறிவிப்பு அப்படி கதறிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, இவங்களுக்கு தெரிஞ்சது ஈவே ராமசாமிக்கு செலவைக்கணும், கருணாநிதிக்கு செலவைக்கணும் அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்சது. இங்க இருக்கின்ற நம்முடைய தமிழுக்கு பெருமை சேர்த்த, தமிழ் மக்களுக்கு பெருமை சேர்த்த யாருக்கும் இவங்க என்ன பண்ணல, சிலை வைக்க மாட்டாங்க, ஒன்றும் வைக்க மாட்டாங்க. ஆனால் குடும்பத்தை சேர்ந்த கருணாநிதிக்கு ஊரு ஃபுல்லாக வந்து தமிழகத்தில் எங்கே பார்த்தாலும் சிலை வச்சுட்டு இருப்பாங்க. பிரைம் மினிஸ்டரோட இந்த அறிவிப்புக்கு தமிழக மக்கள் இன்னைக்கு பயங்கரமான வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த விழாவில் கலந்துகிட்டது கங்கை கொண்ட சோழபுரம் இன்னைக்கு உலக பார்வைப்படும்படி மாறி இருக்கு. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி யாருக்குமே சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவர் போனாலே அங்கே திருவிழா தான், அவர் வந்தாலே அந்த இடம் என்ன ஆகும், எல்லா இடமே ப்ரமோட் ஆகும், உலகமே பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறும் அப்படிங்கிறது நேற்று கங்கை கொண்ட சோழபுரத்திலே நம்மளால் உணர முடிஞ்சது. அந்த அளவுக்கு விழா ரொம்ப சிறப்பாக ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் இந்த விழாவை பற்றி பிரைம் மினிஸ்டர் அவர்களுடைய பயணத்தை பற்றி இங்கே இருக்கின்ற சில்லற பசங்க பேசுகிறத பார்க்கல உண்மையிலேயே அவங்க என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியலை. பாருங்க, வை கோபால்சாமி கெட்ட கேடுக்கு சிங்கிள் சீட்டுக்கு அறிவாலயத்தில் போய் திருவோடு ஏந்திர இந்த கோபால்சாமி என்ன பேசியிருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. இந்தியாவில் எல்லா இடங்களுக்கும் தான் போறாரு, உலக நாடுகளுக்கெல்லாம் இடைவிடாது சுற்றுப்பயணம் செய்கிறவர் இந்தியாவின் பிரதமர். அதே போல இங்கே தமிழ்நாட்டுக்கும் வந்து போய்கிட்டு இருக்காரு. அது ஒன்றும் பெரிய முக்கியத்துவம் இல்லையே, நேற்று நடந்த நிகழ்வெல்லாம் ஒன்றும் முக்கியத்துவம் இல்லையே அப்படின்னு இந்த கோபால்சாமி அறிவாலயத்தில் ஒரு சீட்டுக்காக 2 சீட்டுக்காக திருவோடு ஏந்திர கோபால்சாமி பிரைம் மினிஸ்டரை பற்றி இந்த மாதிரி விமர்சனம் வைக்கிறதுக்கு இந்த ஆளுக்கெல்லாம் தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியலைங்க, தகுதி இருக்கான்னு தெரியலை. ஏன்னா பிரைம் மினிஸ்டரோட உழைப்புக்கு பக்கத்தில் இந்த கோபால்சாமி நெருங்க முடியுமா, இல்லை இந்த ஸ்டாலின் அவர்கள் நெருங்க முடியுமா? யாருமே கிட்ட வரவே முடியாது. அந்த அளவுக்கு பிரைம் மினிஸ்டரோட உழைப்பு இருக்குது. பிரிட்டனுக்கு போகிறாரு, பல ஒப்பந்தங்கள் தேசத்திற்காக பல ஒப்பந்தங்களை போடுறாரு. அடுத்த மால்தீவு போகிறாரு, அங்கே சைனாக்காரன் அவங்கள கையில் வச்சுக்கிட்டு பல திட்டங்களை போட்டுட்டு இருந்தான், அதை அங்கே போய் முறியடிக்கிறாரு. அங்கேருந்து நேராக நம்ம 2-3 நாள் ஆச்சுப்பா, நேராக டெல்லிக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு அப்புறம் வருவான் அப்படிலாம் நினைக்கல. நேரடியாக தூத்துக்குடி வராரு. இங்கே 6400 கோடி செலவில் திட்டங்களை இங்கே தொடங்கி வைக்கிறாரு. தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்காரு தேசத்துக்காக. ஆனால் இவங்க எல்லாம் என்ன பேசுகிறாங்க பார்த்தீங்களா? நிறைய பேருங்க திமுக சொல்லுவாங்க, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஃப்ளைட்டில் அங்கங்கே போயிட்டு ஜாலியாக இருக்காருன்னு. டேய், முடிஞ்சா உங்கள் தலைவர்கள் அது மாதிரி போக சொல்லுங்கள் பார்ப்போம். ஒவ்வொரு இடத்துலையும் அங்கே போய் வேறு தலைவர்களை சந்திக்கணும், வேறு மாதிரியான ஒப்பந்தங்கள். ஃப்ளைட்டில் 1 நாள் 2 நாள் போனாலே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஃப்ளைட்டில் போகிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. ஆனால் பிரைம் மினிஸ்டர் தொடர்ந்து பயணங்கள், தொடர்ந்து தேசத்துக்காக பயணிச்சுக்கிட்டே இருக்கார். ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ ஒரு இடத்துல அவர் போய் துண்டிச்சுட்டோட போல யாரும் எழுதி கொடுக்குறதோ அப்படி வாசிச்சுட்டு வரல. இங்கே இருக்கின்ற திராவிட தலைவர்களை போல ஒவ்வொரு இடத்துலையும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கிற சரித்திர தலைவர்களோட வரலாற்றை பேசிகிட்டு இருக்காரு. ஒவ்வொரு விஷயத்தும் நேற்று அவருடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையில் அவ்வளோ ஒரு எக்ஸலண்டான சூப்பரான பேச்சு. நம்முடைய சோழ மன்னர்களை பற்றி எவ்வளோ டீட்டெயிலாக பேசியிருக்காரு. இந்த மாதிரி பேப்பர் இல்லாமல் துண்டுச்சீட்டு இல்லாமல் உங்கள் தலைவர்களால் பேச முடியுமா? புற்றுநோய் கட்டிகளுக்கு மிக துல்லியமாக கதிர்வீச்சு சிகிச்சை செய்விக்க இயலும் மற்றும் வரியால் அவைகின்ற இப்படி தான் பேசுவாங்க. துண்டுச்சீட்டு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி தரியடை தான் அப்படி தான் பேசுவாங்க. இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள். நன்றி, ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம். அடுத்து இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நம்முடைய பாரத் ஃபர்ஸ்ட் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை, மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க. எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா, இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே, ஒரு கேமரா, ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் அதுக்கு பங்களிப்பாக ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர், அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். நன்றி, ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.